எல்லாம் ஊருக்கு எல்லாம் தடப்படலாம் வராங்க. நம்மள எத்தனை போல்ட் இருக்குது? 2 4 6 7 போல்ட்டு. இதில் 2 4 6 7. இந்த வெயிலில் மொட்டை வெயிலில் போய் ஓட்டம் காட்டி தான் தெரியுது எனக்கு. அதில் இருக்கிறது என்ன பார்க்கலாம் அடியில் எத்தனை எங்க இருக்குதுன்னு தெரியல. அது எது முடிஞ்சாலும் அதுதான் 7 போல்ட் இருக்குது. அது ஆயில் சீல் வேறு மாற்றணுங்க. ஊற்றுது கொட கொட கொடன்னு. அவட சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும்னு பார்த்தா உண்டுன்னு வருது. வர்றது வரட்டுமா? கிரௌண்டில் இருக்கிற ஆயிலே சுத்தமாக போயிடும். கை வச்சு எண்ணி பார்க்க முடியுமாடா? எண்ணி பாரு எத்தனை போல்ட் இருக்குதுன்னு. அது ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஆயில் சீல் மாற்றுறது. இங்கடா அதுக்கு ஆயில் சீலே 2000 ரூபா வருதுடா. வச்சு சார் வெயிலில் போய் ஏற்கனவே 5 கிலோ வர ஒரு சால் ஓட்டி போட்டிருக்கு. மாந்தரத்தை தூக்கிட்டு ஆடும். 4 வீல் டிரைவ் இன்னைக்கு 4 வீல் டிரைவ் பண்ணுற கூத்தை மட்டும் வந்து பார். ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறதுனா 5 கிலோ ஒரு 2 மணி நேரம் இருக்குது. பைசன் போய் எடுத்துகிட்டு போகலான்னா அதெல்லாம் ஏற்கனவே ஒரு சால் ஓட்டி போட்டேன். ஈரமாகுதுன்னு ரொம்ப காஞ்சி போய் கிடக்கும். அதனால் வெயிலில் தான் அட்ஜஸ்ட் பண்ண விடணும். நானும் கோகுலும் மாற்றி மாற்றி சத்துக்கூர் ஓட்டுறோம். வேறு வழி இல்லை. நீ ட்ரக் எடுத்துகிட்டு வரியா பைக் எடுத்துகிட்டு வரியா? எடு போட்டு எண்ணிட்டியா? இந்த 2 ஊருக்கு போயிருச்சா? எட்ரா நீ அங்கே போய் போடுங்கண்ணாவா இருக்க. நீ நான் அமுத்தி பார்க்கறதுக்கு தான் பார்க்குறப்போ எடு. டே நாம் லேட்டாகவோ ஒரு 2 மணி ஆகவோ வெயில் தான் வாங்கும். போய் ஓடிட்டு வந்துடலாம். இது சும்மா இப்போ தான் பிகினிங். தெரியலையா? சரி ஓடிக்கோ ஓடிக்கோ ஓடிக்கோ. இதில் தான்டா ஏறு போடுறது. பக்கத்து ஊர் கேட்கணும். எங்கள் ஊரில் கோயில் விசேஷங்கிறதுனால நோம்பிங்கிறதுனால எல்லோரும் ரோட்டெல்லாம் சுத்தம் பண்ணி நரமணை போகிறதுக்கெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. நண்பா எங்கள் ஏரியெல்லாம் பாருங்க ப்ரோ எப்படி தாமரை சோல்டு போச்சு. வேறு எவ்வளோ தாமரை முக்கா ஏரி நம்பிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. யார் அது அடிச்சோம்க்கா? இப்போ நடப்படுத்திட்டு எல்லாம். ஆமாம் அவ்வளோதான். ஏரிக்கரை கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். அதுங்காட்டி காட்டுக்காரர் வேறு ஃபோன் பண்ணுறாரு. எங்கடா போனீங்க இன்னும் காணோம் அப்படின்னு. ஆண்டை ஓடுறதுனாலே பயமாக இருக்குது ப்ரோ. ஏகா போட்டால் கட்டி வரும். போடா போடா. ஓகேம்பா. ஏற்கனவே இது வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க பருத்தி காடு ஊனி வச்சு ஈரக்கடிங்கிறதுனால கடைசியாக ஒரு வயல் ஓட்ட முடியல. அதனால் தடலை. அதனால் இதில் தான் பூண்டு போய் ஆகணும். பாருங்க 2 அடியிலும் பருத்தி. டேய் கிளம்பி தூக்கடா டேய். ஏய் 1 1 போடு. M1
வேற மழை வேற பெய்யுது. இப்போதான் 4 ஆன் பண்ணுறேன். இன்னும் அடியில் ஏற இருக்குது. இத்தனை நாளுக்கு காஞ்சோம். ஏற்கனவே ஈரமாகுதுன்னு ஒரு ஸ்டால் ஓட்டி போட்டு 2வது ஸ்டால் ஓட்டலை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா 5 நாளுக்கு மேலாவது மழை வேற பெஞ்சுது.
ஓகே நண்பா, இது பாருங்க, இப்படியும் ஒரு நல்ல காடு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏரிக்கு கீழேயே அப்படியே அந்த காடு இருக்குது. ஏன் மாமா இறங்கி வந்துட்டீங்க? உஷாராயிட்டீங்க. சேத்தங்க ஒரு தூக்கிட்டு ஆட்டோ விடுவான்னு பார்த்தேன். ஏமாம்மா இது ஆம்பு கலப்பையில் ஃபஸ்ட்டு இந்த கட்டியெல்லாம் பதமாக இருக்கும் போது 2 சால் ஓட்டிவிட்டு அப்புறமேட்டு நல்லா காஞ்சி வாட்டி 5 கலப்பையில் ஒரு சால் பொழந்து விட்டு ஒரே சால் பொழந்து விட்டு அப்படி ரொட்டாட்டர் நினைக்கலாம்ல. ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணி இல்லை மண்டையே வெளியே வர மாட்டேங்குது. ஓ அதான் அங்கே தான் ஏறும். இப்படி இருக்கணும்டா ரோடு. ஆசையாக இருக்கும். ஓகேப்பா, இன்னொரு வயல் இருக்குது, அங்கே போகிறோம். அது செம்மண்ணு காடு, அதனாச்சு போய் ஓட்டுறோம். 2 வயல் சின்னதாக இருக்குது. இது வீடியோவை ஷூட் பண்ண முடியல, எங்கே கோவிலோட ஓட்டவே முடியல. அதனால் நான் தான் ஓட்டினேன். வேறு வயலில் போய் பார்க்கலாம். ஓப்பா ஒரு 1/2 மணி நேரம் உள்ள கூட ஓடிட்டுமா அப்படின்னா கொடுத்துக்கலாம். ரெஸ்ட்டு சாப்பிட்டு வா, அப்படியே ஓட்டிட்டு வந்துடலாம். நீங்களும் போய் சாப்பிட்டு வரோம். வீடியோ அதோட ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. நான் போய் சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். பைக் எடுத்து வரியா? நீ பைக் எடுத்து போடா. நான் விட்டுட்டு வந்துட்டேன். கோகுல வருவோம் பாரு, ஆளை மாட்டி பாருங்க என்ன வந்துச்சு. அப்படியே நெவல நிறுத்த. அப்படியே சிலு சிலுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குதுடா. குளிர்தா? அடாடாடா, இன்னைக்கு சேலத்தில் 100 டிகிரியா வெயில். ஒரு 1/2 மணி நேரம் போய் ஓடிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் ஜாலியாக இருக்கலாம். இங்கே இன்னைக்கு வேறு அம்மாவாசையா இன்னைக்கு? பண்ணலாம்பா. இப்போ சாப்பிட்டு வா போலாம். அது பதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேட்டுக்காடு போய் ஆளுகோ டீசல் இல்லையே, இதில் தானே டீசல் இருக்குது. இது அது மகால பாதாளத்தில் இருக்குது, வராத. அவர் ஆளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஓட்டிகிட்டு வந்துடுறோம். இதுலேயே கையோட வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். கோகுல் பாரு, என்னடா ரொம்ப கருப்பாக இருக்குது. வெயிலில் கருத்து போயிட்டானன்பா. கோகுலை வெயிலில் கருக்காத இருக்கிறதுக்கு கோகுலுக்கு ஒரு நாட்டு வைத்தியம் சொல்லுங்க நண்பா. என்ன சொல்லலாம்? ஐயோ கடவுளே. ஓகே ப்ரோ, இல்லாட்டி காட்டுக்காரர்கிட்ட வயலை காக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஓட்டினது அந்த 5 கலப்பை ஓட்டினது நெல்லங்கட்டையை பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து ஏரிக்கு கேளுக்குது ப்ரோ. அது ஓட்டவே முடியல. இது ரொம்ப ஒன்று தான் 2வது கியரில் போட்டு ஆம்பு கலப்பையாக ஓட்டுற. ஆனால் டேய் சேடை கட்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன்.
ஏய் குரங்க ஓட்டி நெட்டில் ஓட்டி விட்ரு. அப்படியே மண் கலப்பையை விட்டா அப்படியே பழம் மாதிரி இறங்கும் பாரு. இதே சேடை கட்டி எத்தனை நாள் ஆச்சு தெரியல, காடு உணர்ந்துக்குச்சு. ஓகே, அங்கே ஓட்டின வயலுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல நண்பா. அது வயலாது. டேய் 2வது கீர் போட்டுக்கா, 2 போட்டுக்கலாம். 2வது கீர். ஆ அஞ்சு கலை போட்டும் போது இப்படி போய் மூளையில் போய் ஏறி தூக்கணும்னா ப்ரோ மூளையெல்லாம் சுத்தமாக உழவு வந்துடும். இதுக்கு தான் 5 கலை போய் ஓரம் வந்து மூளை இப்படி ஏறி தூக்குறதுன்னு வச்சுக்காங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுவேன். இந்த 5 கலை போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மூளையெல்லாம் ரொம்ப சொட்ட விடுவோம். அதுக்கெல்லாம் இப்படி வந்து மூளையில் வந்து ஒன்றை பக்கத்து காட்டு இடம் இருந்தால் தான் இப்படி போய் ஏற முடியும். எல்லா காட்டிலும் ஏற முடியாது. இடம் இருந்து இப்படி ஏறி திரும்பிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ ரிவர்ஸ் போட்டு எடுப்பான், சுத்தமாக பளிச்சுன்னு ஓடியாந்துடும். அதுக்காட்டி 10 கீர்லேயே போடுறான். எப்படி வந்துருச்சு பாருங்க, மூளை க்ளீனாக வந்துருச்சா. இது மாதிரி பதமான காடு ஓட்டினா யார் வேணாலும் ஓட்டலாம் நண்பா. ஒரு சில காடு அப்படி ராவடி பண்ணிச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த காய்ச்சலுங்கிறது அசால்ட்டான காய்ச்சல். இது பாருங்கள், 4 வீல் டிரைவ் எதுக்கு அசால்ட்டாக எழுத்து ஓட்டுறான். இதே வந்து 2 வீல் டிரைவில் எங்கே ஓட்ட போகிறான், 4 வீல் டிரைவாக இருக்கும் ஓட்டுறான். இன்னும் ஓட்டின காடு பார்த்திங்கன்னா அது ஏரிக்கு கீழே அப்படியே பாசனத்தை கீழே ஓட்டணுமா, அதனால் மேலே ஆல்ரெடி காஞ்சி போயிருக்கு, கீழே வந்து காடே காயில் போடும், ரொம்ப ஈரமாக கிடக்குது, வண்டி தூக்கிட்டு ஆடுது. அதனால தான் அதை நான் வீடியோவே எடுக்கலை. இவனும் ஓட்ட மாட்டேன்ட்டானா, அப்புறம் நான் மட்டும் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, நம்ம கமெண்ட் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வீடியோவுக்கு முக்கியமான கமெண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு, பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது கமெண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க. அடுத்தது மஹேந்திரா அர்ஜுன் நோவோவுக்கும் 585க்கும் மைலேஜ் எப்படி ப்ரோ டிஃப்ரெண்ட் இருக்கும்? 585க்கும் நோவோவுக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நண்பா, நோவோ டீசல் கொஞ்சம் அதிகம். அது வந்து எஸ்எஃப்சி வந்து நோவோ அதிகம், இது வந்து எஸ்எஃப்சி கம்மி. நோவோ யுவோ வர்ற டீசல் வந்து நோவோவில் கொடுக்க முடியாது. ஓகேவா? அடுத்து பிரவீன்குமார் ப்ரோ, சந்தோஷ் வரலையா? எதுக்கு ப்ரோ பார் ஓட்டுறீங்க? இந்த சீசன் பருத்தி போட்டால் விலை போகுமா? எங்கள் சைடு இது தான் ப்ரோ விலை, அதனால் இந்த சைடு தான் போடுவாங்க. அடுத்து பேபி தலைவரே, இன்ஜின் ஆர்பிஎம் அதிகரித்தால் மைலேஜ் குறையுமா? கண்டிப்பாக குறையும் நண்பா. அதே மாதிரி ஐடியில் ஓட்டி வண்டிக்கு ஓவர்லோடு கொடுத்தாலும் மைலேஜ் குறையும். ஓகேவா? ஆனால் இன்ஜின் ஃப்ரீயாக இருக்கும், லைஃப் வரும். அடுத்தது விஐபி கேமிங்னு ஒரு நண்பர், 585 ஐடியில் என்ன ப்ரோ நாய்ஸு? அது இந்த இது பீட்டுகளை வர லடன்னு அடிச்சிருக்குது நண்பா. அடுத்து கேஜி ஹார்ஸ் பவர்னு ஒன்று 275 அவர் சொல்கிற மாதிரி ஓட்டினா வண்டி கம்ப்ளைண்ட் டை. அது வேணா உண்மைதான். அடுத்தது இன்னொருத்தர் என்ன, அடுத்த கமெண்டு இந்த கோவில் சந்தோஷத்தை பற்றி தான் ப்ரோ நிறையா பேர் கேட்குறீங்க. அப்புறம் சுராஜ் 769 அந்த வண்டி இருக்குதா? வீடியோ போடுறேன் நண்பா. அடுத்தது செல்லதுரை ப்ரோ, மஹேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் 585 50 HP மாடல் 2021 மாடல் வண்டி
என்ன ரேட்டுக்கு ப்ரோ வாங்கலாம்? 2020 மாடல் 4 wheel drive 2 wheel drive 4 லட்சத்துக்கு கேட்டிருக்கிறேன் ப்ரோ. அவங்க 6 லட்சம் சொல்கிறாங்க. 20னா 5 லட்ச ரூபாய்க்கு அசால்ட்டாக போகும் ப்ரோ. ஓகேவா? ஆனால் 5 லட்ச ரூபானா கூட நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கரும்புலோடு தான் அதிகமாக ஓட்டிருக்குறாங்களா? 5 லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம்பா. அடுத்தது எஸ்கே அக்ரி வியூவர்ஸ் ப்ரோ, ஸ்டேப் வாரால் டைட் பண்ணி நேராக ஓட்டுங்க. கார்னர் வண்டியை திருப்பாமல் கலப்பையை தூக்கிட்டு திருப்புங்க. ஆமாம் ப்ரோ, ஆனால் வந்து டைம் ஆகுதுன்னு கத்துறாங்க. அதனால் பார் ஓட்டும் போத போக வேண்டிய சூழ்நிலை நண்பா. அடுத்து கலைவன் அண்ணா எல்லாரும் இருக்கும்போது லைவ் போடுங்க. போடுறேன் ப்ரோ ஒரு நாளைக்கு. அடுத்து சரத் ப்ரோ, பம்பில் ஓப்பன் பண்ணுறது பற்றி சொல்லுங்கள். நான் பைசன் போய் பம்பு நாச்சில் பிரிக்கிறோம்ல ப்ரோ, அப்போ வந்து நான் பம்பு எப்படி ஓப்பன் பண்ணோம், எப்படி ஸ்பீடாக வண்டி இன்னும் ஸ்பீடு கொண்டு வருது, இதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் நண்பா. அடுத்தது மித்ரன் டிராக்டர்ஸ் லைஃப் ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர். கோகுல் பார்க்கில் போய் ட்ரைவ் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் நல்லா ட்ரைனிங் ஆகும். எங்கே ப்ரோ ட்ரைனிங் ஆகிறான்? கோணையெல்லாம் ஓட்டுறான். அடுத்தது அபி, ஆம் கலப்பை பரம்பு பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ஆம்பு கலப்பையில் வளர்க்குற பரம்பா, அது அடுத்த ஆம்பு கலப்பை ஓட்டுறப்ப அந்த ஆம்பு கலப்பையோட சேர்த்தியே போடுறேன் நண்பா. அடுத்தது அஜய் விஸ்வா, கிளச் பிளேட் வீக் ஆகிடும் என்ன ப்ரோ? வீக் ஆகிடும் என்ன ப்ரோ போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். என்னென்ன பண்ணால் கிளச் பிளேட் வீக் ஆகாது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிளச் பிளேடுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ, ஓவர்லோடு, இதனால் வந்து கிளச் பிளேடு கம்ப்ளைண்ட் ஆகும். அதை விட்டால் தேஞ்சு தான் போகும். ஓவர்லோடுனா வந்து இப்போ வண்டி 50 HP ரொம்ப காஞ்ச காட்டெல்லாம் ஓடிக்கிட்டு வீல் விட்டு சுற்றுச்சுன்னா அப்போ வந்து கிளச் பிளேடு ரொம்ப அடி வாங்கும். அதை விட்டால் மித்தபடிக்கெலாம் வந்து கிளச்சு வந்து எப்படின்னா, இப்போ வர கிளச்சியெல்லாம் வந்து கரெக்டாக ப்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும். ப்ளே வைக்காத விட்டுட்டோம்னா அதே தேஞ்சு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக தேஞ்சு போயிடும். அதை தான் பார்க்கணும். ப்ளேனா வச்சுக்கிறாங்க, சும்மா கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா சேக்கு வரணும். சடக்குன்னு சும்மா ஒரு 2 இன்ச்சுனாச்சும் கிளச்சி இறங்கணும். பெடல் இறங்கினா தான் வந்து ப்ளே இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வைக்கும் போதே கிளச்சி காலில் அழுத்து தக்கன இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் அட்ஜஸ்ட்மெண்ட் வைங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் கூப்பிட்டு அதை வச்சுக்காங்க அப்படி நண்பா. அடுத்தது பிரியன்குமார் ப்ரோ, பார் ஓட்டும் போது நேராக பார்த்து ஓட்டுங்க. நேராக தான் ப்ரோ, முடிஞ்சளவுக்கு நேராக தான் இருக்கிறேன். மற்றபடிக்கு கிளச்சு பிளேட்டை பொறுத்தவரையில் நாம் வச்சுக்கிறது தான் சேஃப் ப்ரோ. மினிமம் ஒரு 5000 to 6000 மணி நேரம் ஓட்டலாம். கிளச்சு வந்து இந்த ஜாண்டியர்லாம் அதிகமாக கிளச்சு போயிருந்தும்பாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கிளச்சு ப்ளே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ப்ளே குறைய நம்ம லேட்டாக லூஸ் விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது நின்னத்த மாடல்லாம் பழைய ஓல்டு மாடல்லாம் என்னென்னா, கிளச்சு தேய கார்பன் டைப்பு. அப்போ வந்து கிளச்சு தேய என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே அதிகம் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. இந்த கிளச்சு பிளேடு எப்படின்னா, கிளச்சு தேய இது இன்னும் டைட்டாகும் நம்ம பெடல் அழுத்துறது. அதனால் நம்ம வந்து லூஸ் விடணும். கரெக்டாக வந்து லூஸ் விடாத பராமரி பண்ணாத விட்டுட்டோம்னா அதனாலேயே கிளச்சு பிளேடு தேஞ்சு போயிடும். நான் இந்த யோடெக் கிளாஸுக்கு ப்ளே கம்மியாக தான் இருக்குது. இதை நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ்லையோ இல்லை ஒரு வீடியோ எடுக்கும் போதே நான் எப்படி ப்ளே வைக்கிறதுன்னு காட்டுறேன். நம்மளுக்கு பழைய வீடியோவில் இருக்கும், புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது, அவங்களுக்கோசரம் அதை காட்டுறேன் நண்பா. ஓகேவா? அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளச்சு பிளேடு நல்ல லைஃப் வரும். அதே மாதிரி பேரிங்கெல்லாம் வந்து வருஷத்தில் ஒரு ஐட்டம் கழட்டி கிரீஸ் மாற்றி போட்டுருங்க ஃப்ரண்ட் வீலுக்கு. அப்படி மாற்றி போட்டிங்கன்னா அருமையான லைஃபு, மைலேஜ். அதே மாதிரி ஹைட்ரோலிக் ஆயிலுக்கு 1500 மணி நேரம் ஒரு ஐட்டம் ஹைட்ரோலிக் ஆயில் மாற்றிருங்க. அப்போ தான் வந்து பிரேக் லைனிங் சவுண்டு வராது, கலப்பு தூக்குறதோ பொட்டி தூக்குறதோ ஸ்பீடு நல்லாவே இருக்கும். அதுலேயும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கலப்பை தூக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. பொட்டி தூக்கும் போது வந்து இடித்து தூக்காதீங்க. இடித்து தூக்குனீங்கன்னா வச்சுக்காங்க ரொம்ப வண்டி லோடாகும். அப்படி லோடானாலும் டீசல் போகும். எல்லாமே ஒரு நுணுக்கம் தான் நண்பா. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து வாங்குறது தான். அதே மாதிரி ஒரு வண்டி எடுக்கணும்னா வந்து 1க்கு 10 ஐட்டம் அந்த வண்டி தரவாக புக்கிலிருந்து, வண்டியிலிருந்து, சேஸிலிருந்து, பாடியிலிருந்து எல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. சும்மா வந்து ரேட்டுக்கு ஏற்றி எடுத்துக்குவோம். யாரை கேட்டாலும் பாருங்கள் வண்டி மேலே 50,000
2011 12 மாடல் தான். இப்போ கூட பாருங்கள், ஜலகண்டாபுரத்தில் ஒரு நண்பர் சொல்லுறாரு, அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு வண்டி எடுத்துக்கிறாரு, 3.5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறாரு. அது அவ்வளோ ரேட்டுக்கு அந்த வண்டி ஒர்த்தே இல்லை. அவருக்கே நல்லா தெரியுது இது 50,000 கமிஷன் வச்சு அதிகமாக சொல்லி தான் விற்கிறாங்கன்னு. அதனால் கரெக்டான ரேட்டாக இருந்தால் எடுங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு சப்போஸ் அந்த வண்டி செட் ஆகலை, நம்ம விற்றுவிட்டு வேறு வண்டி எடுக்கணும்னு நினச்சோம்னா அந்த எக்ஸ்ட்ரா நாம் நினச்ச காசு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஒன்று ஓட்டி சம்பாதிச்சு தான் எடுக்கணும், இல்லைனா என்ன பண்ணுறது, கையை பிடிச்சி தான் ஆகணும். இந்த 2 வழியை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு வச்சுக்காங்களேன். நம்ம கோவில் இது மாதிரி வயலாக இருந்தால் ஓட்டுவோம். ஆனால் முன்ன கொடுத்த வயலாக இருந்தால் ஆவாதுன்ட்டான். நானே தான் ஓட்டினேன் அந்த நெல்லங்கட்டையை. வீடியோ ஆடுறா சத்தகுரி பேசிக்கிட்டேன்றதுக்கு வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டான் ப்ரோ. அவ்வளோதான். நம்ம எங்கள் ஏரியாவிலும் வயக்காடு பட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் மேட்டுக்காடு தான் இருக்குது. அது இனிமேல் மழை பெஞ்சா தான் ஆகும். அப்படியே இனிமேல் வந்து நாளையிலேருந்து ஒவ்வொரு வண்டியாக எல்லாம் வேலை செய்ய வேண்டியதான். ஆயில் சர்வீஸ் பண்ணோம், எல்லாம் சில்லற வேலை நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சா தான் மேட்டுக்காட்டுக்கு வண்டியை ரெடி பண்ண முடியும் ப்ரோ. இதே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ அடிமண்ணெல்லாம் காஞ்சி போச்சு, தெரியுதா? புகை மட்டும் இது ஆம்பு கலப்பில் ஓட சொல்கிறாப்புல, ரொட்டேட்டில் ஓட்டினா கூட ஏடா தூக்கிட்டா காஞ்சி போச்சான். இது காலையில் ஓட்ட சொல்கிறாங்களா என்னன்னு தெரில நண்பா. நான் ஓட்டினா உடனே அப்படியே பார் கிளப்பி எடுத்து தான் பார் 2 ஒட்டுக்க ஓட்டி விட்டுற வேண்டியதான். அப்படி ஓட்ட சொன்னாங்கன்னா அதை அடுத்த நாள் வீடியோவில் பார்க்கலாம். ஒன்றா 4 சுட்டு அப்படியே பார் கிளப்பில் ரிவேஸ் போய் அப்படி இழுத்தோம்னா அப்படியே வேலை முடிஞ்சிடும். வண்டி உக்காருதுன்னா அதில் ஃபஸ்ட்டு கியர்லாம் போட மாட்டாங்க, அப்படியே அதே கியரில் தான் அதில் போன தவிர வண்டி அந்தளவுக்கு திணறுது, கியர் மாற்றலாம். M2வில் ஓட்டவே கூடாது ப்ரோ. M1 தான் வந்து 5 கலப்பி ஃபுல் டெப்த்து கொடுத்து ஓட்டினா வண்டி RPM டவுன் ஆகாத ஓட்டினோம்னா M1 தான் கரெக்டு, ஓகேவா? அதை விட்டால் லோ 4 இதுதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்பால் அது லோடு ஆனாலும் நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா அதே கியர் தான். நான் குறுக்க பிடிச்சி ஓட்டுறதுக்கு ஏன் டைமு கடை ஓட்டிகிட்டு இருக்கணும், கலப்பை டெப்த்து போகல அப்படின்னு சொல்லி சொன்னேன். நேராக போகிறதுக்கு வண்டி லோடாகுது, கொஞ்சம் கீரை குறைச்சி ஓட்டலாம். அதெல்லாம் வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் அதெல்லாம் கற்றுக்குவாங்களோ தெரில நண்பா. இந்த ஆயிலுக்கு தான் கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். ஆயில் பாருங்கள், நீங்கள் வந்து இதில் வந்துலாம் வாங்கி ஊற்றாதீங்க. நிறைய ஆயில் கடையிலேயே கிடைக்கும் பாருங்கள். அந்த எல்லா வண்டிக்கும் இப்போ வந்து ஒரே ஆயில் தான், வெட் பிரேக் ஆயில்னு ஒன்று தான் வருது. அதுதான் காமனு, எல்லா அசோசியேஷன்லேயும் கிடைக்கும். அதனால் அதில் வாங்கி ஊற்றுங்க. அதில் வாங்கி ஊற்றுனீங்கன்னாவே போதும். 1500 மணி நேரத்துக்கு ஒரு ஆகிட்டு ஆயில் மாற்றிடுங்க. கிரவுண்டில் ஒரு பேரிங் கூட போகாது நண்பா. இந்த டெய்லர் ஓட்டுறவங்க இந்த பம்பில் அதிக லீக்கேஜ் ஆயில் இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஆயில் கடைசி ஆயில் போக மட்டுமே வேலை செய்யும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஆயில் இல்லாத ஓடிடுச்சுன்னா கிரவுண்டை வேலை வச்சிடணும்பா. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்காங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு சுற்று வந்தால் வயலே முடிஞ்சுது. ஏய், ஃபஸ்ட்டு கியர் போட்டு இன்னும் 2 RPM சேர்த்து வச்சுக்கா, வண்டி இந்த அளவுக்கு சங்குதில்ல. ஃபஸ்ட்டு கியர் போடு. இப்போ அழுத்தி விட எவ்வளோ வேணாலும், இப்போ அழுத்த உள்ளே விட்டு இன்ஜின் ஆஃப் ஆனால் கேளு. இப்போ இன்ஜின் பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு, அதுக்கு தான் இப்படி ஓட்ட சொல்கிறது. என்றைக்குமே இன்ஜின் உட்கார வச்சு ஓட்டாதீங்க. இன்ஜின் இப்படி ஓடினா தான், ஃப்ரீயாக ஓடினா தான் இன்ஜின் வந்து டீசலை ஒரு சீராக குடிக்கும். நாம் RPM சேர்த்து கம்மியாக வச்சுட்டு கீரை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டினோம்னா இன்ஜின் உட்காந்து ஓடிச்சுன்னா இன்ஜினோட லைஃப் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் நண்பா. நான் சொல்கிறது ஒரு சில பேர்த்துக்கு வந்து நான் சொல்கிறது காமெடியாக கூட தெரியும்.
ஆனால் வந்து ஒரு லாஜிக்காக சொல்ல போனால் இப்படி தான் ப்ரோ, எந்த அளவுக்கு இன்ஜின் வந்து ஃப்ரீயாக ஓடுதோ அந்த அளவுக்கு நீ எந்த கலப்பை ஓட்டினாலும் சரி வண்டி வந்து இந்த ஒரே மாதிரி சீராக ஓடணும். எவ்வளோ டெப்த்து கொடுத்தாலும் இன்ஜின் வந்து ரொம்ப கத்தக்கூடாது, வெறும் இன்ஜின் ஓடுற மாதிரியே ஓடணும். அப்போ தான் அந்த கியருக்கு உண்டான கலப்பை கரெக்டான கலப்பைக்கு ஏற்ற கியருன்னு நினச்சிக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போட்டு ஓட்டினோம்னா டீசல் குடிக்குது அப்படின்னு. யார் புது வண்டி எடுத்தாலும் நீங்களாம் பாருங்கள், எல்லா வண்டியிலையுமே ஸ்டீல் பிளேட்டில் இது கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, எஸ்எஃப்சி எவ்வளோ இந்த வண்டி போகும் அதை வச்சே கண்டுபிடிச்சி போடலாம் இந்த வண்டி எவ்வளோ டீசல் போகணும். இது வந்து 242 கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் 250 தாண்டாத மாதிரி பார்த்துக்காங்க. 250 ஹெச்பி கேட்டகரியில் 250 எஸ்எஃப்சி தாண்டக்கூடாது. அதுக்கு மேலே தாண்டுச்சுன்னா டீசல் அதிகமாக போகும் இந்த வண்டி. அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க, அது வந்து அங்கே ஆர்என்டிலே அது மாதிரி பண்ணி தான் விடுவாங்க. இந்த வண்டி இவ்வளோ டீசல் போகணும்னு சொல்லி அப்ரூவ்டு வாங்கியிருப்பாங்க. அதனால் வந்து அதை பார்த்து வாங்க. அதை பற்றி தெரியலனா கேளுங்க, நான் ஒரு 2-3 வண்டியில் உங்களுக்கு கிளியராக அதை ஒரு வீடியோவே எடுத்து போடுறேன். ஏன்னா உங்கள் வண்டி நம்பர் பிளேட்டில் போய் அந்த வண்டியில் மக்காட்லேயோ இல்லை பேட்ரி பாக்ஸ்லேயோ ஏதோ ஒரு பானட்லேயோ எங்கேயோ ஒன்று அடிச்சிருப்பாங்க வெள்ளை கலர் ஒரு பிளேட்டில். அதை பார்த்துட்டு எஸ்எஃப்சி அப்படின்னு சொல்லி இப்போ அடிச்சிருப்பாங்க. அதை பாருங்கள், அதை வச்சு வந்து உங்கள் வண்டி எவ்வளோ டீசல் குடிக்கும் என்ன ஏதுன்னு கிளியராக தெரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேன்பா, அவ்வளோதான். இது கடைசி சுற்று. இன்னொரு வெயில் அந்தான ஒரு வெயில் இருக்குது, அது ஒன்றும் ஓட்டி முடித்தா வேலை முடிஞ்சுது. பாருங்க, ஃபஸ்ட்டு கியர் போடும் வண்டி அந்தளவுக்கு பூச்சாட்டம் போகுது. மேக்ஸிமம் எல்லோரும் வந்து ஓட்டுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டாங்காடு தான். மெல்லங்காட்டை ஓட்டினாலும் வந்து ஒவ்வொரு சில ஏரியாவில் வந்து சேடை கட்டி பதமாக காய வச்சு கொடுக்குறாங்க. எங்கள் சைடு சேடையும் கட்ட மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் கட்ட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் காடு காயிறவரில் தான் பருத்தி வருங்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு டயர் அப்படியே கருப்பு கவுச்சியே வந்துட மாட்டேங்குது. அப்போ உங்கள் ஏரியாவில் இப்படி தான் ஓட்டுவீங்களா இல்லை அந்த அளவுக்குலாம் இருக்காது ப்ரோ, ஓரளவுக்கு பதமாக சேடை கட்டி வச்சுருப்பாங்க பார்ட்டி அப்படின்னு சொல்கிற நண்பர்களை கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள் நண்பா. நாங்கள் மட்டும்தான் இப்படி காஞ்ச காட்டை ஓட்டிக்கிட்டு கிடக்கிறோமா இல்லை ஒவ்வொரு வண்டிக்காரனோட பொழப்பு இப்படி தான் இருக்குதா என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன் நண்பா, கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, இந்த ஒரு சோளக்கட்டை ஒன்று இருக்குது, 5 பேருக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம். இது ஒன்றையும் ஓட்டிவிட்டா கிளம்ப வேண்டியதான். ஒன்றுலே போட 2 சாலு வரும் அதெல்லாம் பதமாக வரும். ரெண்டு ஜால் ஓட்டி அப்படி கட்டி உடச்சா செமையாக வந்துடும் பண்ணு. சோளக்கட்டை தண்ணி கட்டி 20 நாளுக்கு மேலே ஆகுது. இது எப்படி வருதுன்னு பாருங்க. இது கட்டி உடச்சி அப்படியே தின்னூறு மாதிரி நுணுங்கி போயிடும் நண்பா. மறுபடியும் பார் ஓட்டமாக அப்படியே ஆசையாக இருக்கும். இதெல்லாம் வந்து வண்டியில் பார் ஓட்டணும்னா உடனே வேலையை முடித்து பார் ஓட்டி விட்டுடலாம். என்ன சொல்கிறாரோ தெரில. அப்படி ஓட்டுற மாதிரி இருந்தால் இது பார் ஓட்டுறதும் ரொட்டேட்டர் ஓட்டுறதும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. அவ்வளோதான், நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு வண்டியும் பார்த்து ஓட்டியாங்க. கலப்பெடுக்கிறதா இருந்தால் அதே மாதிரி கல் காடெல்லாம் ஓட்டுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலப்பு எடுத்துக்காங்க. மண் காடு தான் ஓட்டுறோம்னா எங்களுது மாதிரி கலப்பை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி 5 கலப்பெல்லாம் ஓட்டும் போது வெளியில் மூளையெல்லாம் கல் இருந்தால் கல் மலை ஏறிவிடாதீங்க. கல் இல்லாத காட்டில் இது மாதிரி மூளை போய் தூக்கி விடுங்க. அப்போ தான் வந்து பாருங்க மூளை வந்து சுத்தமாக உழவு வரும். கல்லுக்கட்டில் ஏறிப்பிட்டிங்கன்னா அப்புறம் டயர் போயிடும். மண்ணு காட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். சூப்பர்.
ஓகே ப்ரோ, அவ்வளோதான். 2வது சால் ஓட்டி முடிச்சாச்சு. பிடிங்க களைச்சி போயிட்டா. ஏற்று ஊற்று தான். நான் வீடியோ முன்ன கட் பண்ணல ப்ரோ, அப்போ கொடுத்தான் வண்டி. இப்போ தான் திரும்பியும் வாங்கினா வேர்த்து ஊற்று தான். சரி நீ கீழே போடா, நான் வீடியோவை க்ளோஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு வாட்டி இப்போ தான் வாங்கினான். வாங்கிட்டு வேர்த்து ஊற்று தான். ஓகே நண்பா, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக்கர் மிஸ்யூல். இப்போ பார்த்துக்கிட்டேன்னா M2வில் 14 RPM ஓட்டிட்டு இருக்கிறேன் ப்ரோ. இது மொதல் சால் தான் பிடிப்பாக இருந்துச்சு. 2வது சால் வந்து மண் அப்படியே ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும் பார்க்கும் போதே. இது சேடை கட்டி 1 மாதம் ஆகுதான். மழை பெஞ்சே இப்போ 20 நாள் ஆகுது. அப்படியே சோளை காட்டுக்கிறதுக்கும் அப்படியே மண் பொடிஞ்சு போச்சு நண்பா. அப்படியே போய் வெளியே போகிறேன், இங்கே போயிடும். போதும், வெளியிட்டு வரப்பு பேத்துட்டு வரேன். அப்படியே வெளியே போயிரு. சின்ன லெவரில் தூக்கடா, இடிச்சு போடும்டா மக்காட்டில். லிவரை மாற்றி தூக்கு. கருப்பு லெவரில் தூக்கு. கருப்பு லெவரில் தூக்குடா. போ. பைக் எடுத்தறியா? போயிட்டோம்.